மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து மயக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம். மயக்கம் ஸ்பிரிச்சுவலாக நமக்குள்ள ஒரு மயக்கம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். வேதத்தில் அந்த மயக்கங்கிற வார்த்தை நிறைய சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மயங்கின ஒரு மனிதனுக்கு உணர்வு இருக்கும், உயிர் இருக்கும். ஆனால் அவன் வேதனைகளை அறிய முடியாதவனாக இருப்பான். அதான் நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு விபத்துக்குட்பட்ட மனிதன் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பல காயங்கள் பட்டு அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போனால் அவனுக்கு ஒரு மயக்க மருந்து செலுத்திட்டாங்கன்னா அவனுக்கு அந்த காயங்கள் எல்லாம் வேதனை கொடுக்குறத அவன் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. அந்த வேதனையினால் அவன் துடிக்கிற அனுபவம் இருக்காது. சிலர் பலகீனத்தினால மயங்கி விழுந்துருவாங்க, சிலர் அதிர்ச்சியினால் மயங்கி விழுந்துருவாங்க. இப்படி மயக்கம் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நமக்கு என்ன செய்து வருது. சிலர் பயந்தே மயங்கி விழுந்துருவாங்க, சிலர் அப்படி வா அப்படிம்பாங்க, பேய் பாத்தியமாயிரும். அப்படி அது நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அநேகருக்கு மயக்கம் வருது. அது ஒரு விதமான ஒரு நரம்புகளில் ஏற்படுகிற ஒரு தளர்வு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இதுபோல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சிலருக்கு மயக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட மயக்கம் நமக்குள்ளே இருக்குதா? நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்படி நம்ம மயங்கி இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குதா? இதெல்லாம் வேதம் மயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்பிரிச்சுவல் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிறோம் நீங்களா? அந்த 1000 பேரில் ஒரு எத்தனை பேர் மயக்க நல்லவரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மயக்கம் அப்படிங்கிற அனுபவத்தில் இருக்கிறோமா? நிறைய பேர் எல்லோரும் முழிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மயக்கத்தில் இருக்கிறது போல் இருக்கும். இப்போ ஆராதண்டிய பிரசங்க நேரம், இப்போ யாரும் உறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ எல்லாம் முழிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு மயக்கம் அல்லது நமக்குள்ளே ஒரு மயக்கம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல வேதத்தில் வாசிக்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தா, மத்தேயு சுவிசேஷம் 13:22 வாசித்தா, மார்க்கு சுவிசேஷம் 4:18, மார்க்கு சுவிசேஷம் 13:22 வாசி. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மயக்கம் என்பது ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஒரு ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் உண்டாகலாம். ஊழியக்காரங்க, அதிகபட்சமான ஊழியக்காரங்க ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் தான் வீழ்ச்சி அடைகிறது. ஏன்னா ஆண்டவர்கிட்டே இந்த உலக ராஜ்யத்தின் மகிமையை காட்டி தான் அவன் தாழ விழுந்து வணங்கினா அப்படின்னு சொல்கிறான். அப்போது நிறைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் இருக்கும். இந்த ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த கோமா ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க, இந்த மயக்க நல்லவரையில் இருக்காங்க, அன்கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை, உலகத்தில் இருக்கிற பொருட்களை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது யாரானாலும், ஊழியக்காரங்களானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னா இதான். பணம் உபயோகமே படுத்தாட்டாலும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, நகை உபயோகமே படுத்தாட்டாலும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கம்மலுக்கு 2 கம்மல் ஆக்குவாங்க, 2 கம்மலுக்கு 3 கம்மல் ஆக்குவாங்க, 3 4 ஆக்குவாங்க, 4 5 ஆக்குவாங்க, 5 6 ஆக்குவாங்க, 6 7 ஆக்குவாங்க. இப்படி பல ஜோடி கம்மல் வச்சுருப்பாங்க. கடைசியில் அதை வீட்டுக்குள்ளே வச்சா ஆபத்துன்னா அதை கொண்டு போய் ரூபா கட்டி லாக்கரில் வைப்பாங்க. நகையும் அப்படி தான். 1 பவுன் 2 பவுன் 3 பவுன் 4 பவுன் 5 பவுன் எல்லா சமயத்துலேயும் போடுறதுக்கும் அதிகமாக போட்டுக்கிடுவாங்க, சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. பித்தாளையில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், ஒரு செயின் 2 செயின் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஒரு செயின் வாங்குவாங்க, ஒரு டைம் அதை போடுவாங்க, இன்னொன்று வாங்குவாங்க, ஸ்லைடு எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படிங்கிற பகுதி இருக்கிறவங்க தங்களோடு கூட இருக்கிற பொருட்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே அவசியத்துக்கு அதிகமாக சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவசியத்துக்கு அதிகமாக சேர்க்கறதுக்குரிய வாஞ்சை உண்டாகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒரு இடம் ஆராதனைக்கு இருக்குது, ஆராதிக்கிறதுக்கு போதும், ஓகே ரைட். இப்போ இதில் நம்ம போதும் அப்படின்னு சொல்லி இதில் ஆராதிக்கிறதுக்கு இருக்கணும். அடுத்தது நம்மக்கிட்ட பணம் வருது அப்படின்னோன்னா அடுத்தது ஒரு இடத்த வாங்குறதுக்கு கர்த்தர் உணர்த்தினார், ஏவினார், விருப்ப கர்த்தர் எனக்கு சொன்னார், அப்படி பல திட்டங்களை போடுவோம். அந்த பணம் நம்ம செலவழிக்க வேண்டிய விதத்தில் செலவழிச்சிருக்கணும், ஆனால் அதை செலவழிக்க மாட்டோம். அதை எப்படியாவது இது செய்வோம்.
அல்லது சேர்க்கறதுக்கு விரும்புவோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்குரிய அடையாளம். சரி, இந்த மயக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளமாக வேதத்தின்படி சொல்ல முடியும்? மத்தேயு சுவிசேஷத்திலும் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால். ஆமா, இது ஒரு முள்ளு. வசனம் உள்ளுக்கு வேலை செய்யாது. வசனம் உள்ளுக்கு என்ன செய்யாது? வேலை செய்யாது. வசனம் உள்ளுக்க வேலை செய்யாது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துட்டுனா வேத வசனத்தை நெருக்கிறோம். அதான் மேலோங்கி நிற்கும். இன்றைக்கி ஊழியக்காரங்க விசுவாசிகள் தராதரத்தில் இந்த வேத பாட கூட்டத்தில் சரியாக சொன்னால் இன்றைக்கெல்லாம் உலகம் சபைக்குள்ளும் சபை உலகத்துக்குள்ளும் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஐஸ்வர்யம் போயிட்டுருக்கு. அந்த காலத்துலலாம் ஊழியக்காரங்களையும் சரி விசுவாசிகளையும் சரி இப்படி பார்க்க முடியலை. பெந்தகோஸ்து அனுபவ விசுவாசிகள் ஊழியக்காரங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நல்ல அழகான ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஏழை பிச்சைக்காரங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்குன்னு ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. உலகத்தாரை விட ரொம்ப மோசமான விதத்தில் வஸ்திரம் தரிக்கிறதுலேருந்து அலங்காரம் பண்ணுகிறதுலேருந்து இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தெய்வ ஊழியர்கள் விசுவாசிகள் இடத்துல வந்துட்டு. இதெல்லாம் என்னென்னா பணம், அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம்தான். சரி, இப்போ இவங்க எப்படி இப்போ ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கிறவங்க என்ன செய்துட்டு இருப்பாங்க? சேர்த்துட்டு இருப்பாங்க. ரைட்டா? உண்மையிலே தெய்வ ராஜ்யத்துக்குரியவங்க விற்கணும். அதான் ஒழுங்கு. உங்களுக்கு உண்டானவர்களை விற்று பிச்சை கொடுங்கள். உனக்கு உண்டானதெல்லாம் விற்று கொடுத்துட்டு என்ன செய்? பின்பற்றி வா. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை பார்த்து, அதாவது ஊழியத்தில் சம்பாதிச்சதை சொன்னால் கூட கொடுத்துட்டு வரவே முடியாது, கொடுத்துட்டு வந்துக்கிடவே முடியாது. ஒரு பித்தாள நகையே ஒருத்தங்க கலத்த முடியாது. நான் போகிற சபைகளெல்லாம் நல்லா அழகாக பேசுவேன். நகையை சொல்லிட்டு சொல்லுவேன், எதையும் கலத்தி இங்கே போட்டு போயிடறாங்க அப்படின்பேன். ஏன்னா அவங்க டக்கு டக்காடி காற்ற கலத்தைக்கெல்லாம் பொறி வைப்பாங்க. நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்ல முடியாது. இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கிறவங்களுக்கு முடியவே முடியாது. நான் எப்படியும் ஒரு 10 பவுன் போட்டு தான் ஆவேன், 20 பவுன் போட்டு தான் ஆவேன், நான் விற்ற நகையெல்லாம் மறுபடி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சிலர் அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியமாக வச்சு என்ன செய்வாங்க? சேர்க்க ஆரம்பிப்பாங்க. 10 பவுனை விற்றுருப்பாங்க. நான் விடவே மாட்டேன், நீ ஒரு 20 பவுன் நான் வாங்காமல் விடவே மாட்டேன். மனசில் அப்படியே ஒரு கங்கணம் கட்டியே இருப்பாங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். நான் விற்ற ஆண்டவர் சித்தமானா, இதில் ஆண்டவரை வேற கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆண்டவருக்கு சித்தமானா, கர்த்தருக்கு சித்தமானா நான் அப்படி வாங்காட்டாலும் என் பிள்ளைக்காவது 50 பவுன் போடாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தின்னு வசனம் அவங்களுக்குள்ளே என்ன செய்யாது? கிரியை செய்யாது. இப்போ பாருங்கள், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கால் கொலுசு கூட தங்கத்திலலாம் இப்போ செய்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொலுசுக்கு பதிலாக அந்த இதெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கத்தினுடைய இதுதான். இந்த ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம்தான் அதுக்கு ஒரு காரணம். சரி, இப்போ இவங்க எப்போ ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்பது சேர்க்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்காங்கிறது வசனம் என்ன செய்ய முடியாது? வசனம் உள்ளுக்க இருக்கும், முளைச்சி வரும்போது இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்துடும்? நெருக்கி போட்டுருமா. இது ஒரு முள் அப்படி முள்ளுக்கு தான் இதை ஒப்பிட்டுருக்கு. முள் மாதிரி அது என்ன செய்யணும்? நெருக்கி போட்டுரும். சரியா? இப்போ இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க தேவனுடைய பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தா. 1 தீமோத்தேயு 6:9 வாசித்தா. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பார்த்தீங்களா? எங்கோ ஒரு இடத்துல இவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் என்னன்னா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் எங்கேயா கண்ணியில மாட்டி இருக்கிறாங்க. எங்க மாட்டிருக்காங்களா? இந்த கண்ணிங்கிறத ஒரு கருத்து சொன்னா தூக்கு கயிறுலே தொங்கிட்டு இருக்கிறாங்க. உயிரோடு தான் இருக்கிறாங்க, கயிறுலே தொங்கி தான் கிடக்கிற மாதிரி அப்படியே தொங்கிட்டு இருக்கிறது போல. கண்ணியிலும் உருக்காங்கண்ணியில் மாட்டின மாதிரி. அதாவது பறவைகள் மிருகங்கள் கண்ணி வச்சு பிடிக்கிறதுக்கு இது செய்யும்போது அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மிருகங்கள் பறவைகள் அதுக்குள்ளே அகப்பட்டு இருக்கிறது போல் கண்ணியில் கயரில் தொங்கிட்டு இருக்கிறது போல் இருக்கும். லைஃப் ஒரு அமைதியாகவே இருக்காது. அதான் அதனுடைய அர்த்தம். ஒரு சந்தோஷமே இருக்காது, ஒரு நிலைவரமாகவே இருக்காது. இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கிறவங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே ஒரு டென்ஷன், ஒரு வேதனை, ஒரு துக்கம். அதான் இதில் சொல்லியிருக்கு, சோதனையிலும் கண்ணியிலும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க.
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கீடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பார்த்தீங்களா, பலவிதமான இச்சைகளில் விழுகிறாங்க. ரைட்டா? அப்போ முதல்ல ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பார்த்து, மயக்கத்தில் நமக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரியா? தெய்வ பிள்ளைகள் நம்ம இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஊழியக்காரங்கள்லாம் காரணத்தை கொண்டு எந்த காலத்திலும் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்குரியவளாக இருந்துடவே கூடாது. பணம், பொருள், சொத்து, நகை நட்டு, நமக்கு நகை நட்டெல்லாம் இல்லை, மற்றபடி உலக பிராரமாக உலகத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஊழியர்கள்லாம் நகை நட்டு இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அவங்களாம் சொல்லவே இல்லை. ரீசெண்டாக ஒரு இடத்துல சமீபமாக ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு பாஸ்டருக்கு பையன் கையில் ஒரு வெள்ளையாக ஒரு செயின் வாங்கி போட்டிருக்கான். கையில் ஒரு வெள்ளியா இதான்னு தெரில, ஒரு மோதிரம் போல் ஒன்று போட்டிருக்கிறான். கழுத்தில் ஒரு செயின். இங்கே இப்படி இருக்கான். இப்போ நீ இப்போ இந்த ஊழியக்காரருக்கு ஊழியத்தில் பணம் பொருள் கிடச்சா அதை தங்கமாக்குவோம், தங்கத்தை இன்னும் வசதிக்குரியதாக மாற்றிக்கிடும். இப்படி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்ப்போடையே தான் அவங்க இருக்கிறாங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினுடைய அந்த தன்மைக்குள்ளே தான் இருக்கிறான். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நீங்கள் வேணா அந்த 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு மேலே உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. உலகத்திலே நாம் ஒன்றும் வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. ஒன்று கொண்டு வந்ததில்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஒன்று என்ன செய்ய மாட்டோமா? கொண்டு போக மாட்டோமா? வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தங்கம் வெள்ளி எல்லாம் கூட துருபிடிச்சி சாட்சி சொல்லணும்னு சொல்லி யாக்கோபில் ஒரு நல்ல வசனம் உண்டு. வாசிருக்கீங்களா? வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிங்க. ரொம்ப நல்லா. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். எப்படி சொல்லியிருக்கு? நகை நட்டெல்லாம் கூடுதலாக சேர்க்கிற ஐஸ்வர்யவான்களே, ஊழியர்களே, பைபிள் ஸ்டடி நல்ல சத்தியத்தை கேட்கணும். இருக்கிறவங்க கேட்டோன்னா ஒருவேளை இன்னைக்கு ஒரு ஆத்மா தான் வாழ்க்கையில் திருந்திட்டா பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். நரகத்துக்கு போகிற ஒருத்தங்க இன்னைக்கு நம்முடைய வேத பாட கூட்டத்தில் தங்களுடைய லைஃப்பில் சத்தியத்தை கேட்டு திருந்திட்டாங்கன்னா பரலோகத்தில் பெரிய சந்தோஷமா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்னவா பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு? அழகா யாக்கோபு சொல்கிறார், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம். எப்படி அலறுமா? ஐயோ அம்மா அப்படின்னு அலறி என்ன செய்யணுமா? அலறணுமா? ஏன்னா அவ்வளோ நிர்பந்தமான இது வருமா அவங்க மேல. எப்படி வருதான்? வாசிங்க. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் கண்ட விதத்தில் மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு, நான் தான் சொன்னேன்ல, நான் போன அந்த இப்போ பிரசங்கிக்க போன அந்த சபையில் அது பாஸ்ட்டுக்கு பிள்ளை, சின்ன பிள்ளை தான், ஜீன்ஸு குழலெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துருந்துச்சு. கடைசி நாளில் கடைசி பிரசங்கத்தில் நம்மளால் இயன்ற அளவுக்கு அந்த குடும்பம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எந்த பிரசங்கம் பண்ணணுமோ பண்ண கத்தர் வச்சார். அல்லேலூயா. வருந்தன்போது பெருந்தன்மையாக அந்த பாஸ்டர் அவங்க மனைவியெல்லாம் நமக்கு சோத்திரம் பண்ணிக்கிட்டாங்க. கூப்பிட்ட பாஸ்டரில் அந்த பிரசங்கத்துக்கு வந்திருந்தவங்க. இப்போ அப்படி தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திரங்களெல்லாம் அப்படி தான் இருக்குது. நல்ல வஸ்திரத்துக்கு பதிலாக கண்ட விதத்தில் நான் இப்போ போகிற இடத்துலலாம் சொல்லுவேன். நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் என்ன மைண்டோடு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். தேவன் மனிதனை நியாயம் தீர்க்கும்போது அவனுடைய எண்ணங்களை நினைவுகளை என்ன செய்வாரா? ஆமாம், நியாயம் தீர்ப்பாராம். வகையறுத்து அதை நியாயம் தீர்ப்பாராம். அப்படின்னா எண்ணத்தோடு நினைவுகளோடு நம்ம அதை செய்தோமோ அதை அப்படியே கொண்டு வருவார். நீ இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது இந்த எண்ணத்தோடு தான் போட்டா, நீ இந்த பொருளை வாங்கும்போது இந்த விதத்தில் தான் இது செய்தா, நீ டை அடிக்கும்போது இந்த எண்ணத்தோடு தான். என்னைய வச்சா எடுத்துக்கிடுங்களா. இப்போ நான் டை அடிக்கிறேன், எதுக்கு அடிப்பேன்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போது எனக்கு முடிய வளர்த்து கொஞ்சம் டை அடிக்கிறேன் அப்படின்னா என்ன, எனக்கு வயசு தெரியாமல் கொஞ்சம் இளமையாக என்ன செய்யட்டு இருக்கட்டு. என்னுடைய மனசுக்கு நான் அப்படி டை அடிக்கும்போது, ஆமாம் கொஞ்சம் வயசு தெரியுதா, என்னால் ஜனங்கள் நம்மளை பார்த்தா தாத்தானி கூப்பிடுறாங்க, ஒதுங்கி போகிற போல் இருக்குது, வயசானதுனால நம்மளை பார்க்கும்போது இதாக இருக்குது, இளமையாக இருக்கணும், வாலிப பிள்ளைகள்கிட்டலாம் பேசுகிறதுக்கு வசதிக்கு எதுவாக கொஞ்சம் கருப்பு முடியெல்லாம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு டை அடித்தேன்னா என்ன நோக்கத்தோடு அடிக்கணும், அந்த டை அந்த நோக்கத்தை கரெக்டாக சொல்லும். என்னுடைய நினைவுகளும் என்னுடைய எண்ணங்களும் கூட ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். என்னுடைய நினைவுகள் எண்ணங்கள்லாம் அதை சொல்லும், அப்படியே சொல்லும்.
அப்ப இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? வாசிக்கு 3வது வசனத்தை உங்கள் வாசிங்க. பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, உங்கள் பொன்னும் உங்கள் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். நான் சொன்னது சரியா தப்பா? நான் சொன்னது சரியா தப்பா? நடக்குமா நடக்காதா? சாட்சி சொல்லுமா சொல்லாதா? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அப்போ தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஊழியக்காரங்கள்லாம் பரலோகத்துக்கு போவாங்களாங்கிறத விட பரலோகத்துக்கு போக முடியாத அளவுக்கு அவங்களுடைய பொருட்கள் அவங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். சரியா? ரைட். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இந்த வசனத்தை விளக்கி சொல்லியிருக்கு. சரி, ரைட்டா? 2, ஒரு தேவனுடைய பிள்ளைடைய லைஃப்பில் இருக்கிற மயக்கம் அப்படின்னா சகரியாவுடைய புஸ்தகம் 12:4 வாசிங்க. சகரியா 12:4, பிரசங்கி 7:25 வாசிங்க, உபாகமம் 28:28 வாசிங்க. அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் புத்தி மயக்கம். என்ன மயக்கம்? புத்தி மயக்கம். அடுத்தது பிரசங்கி 7:25 வாசிங்க. பிரசங்கி 7:25, உபாகமம் 28:28, பிரசங்கி 7:25. ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிக்கீட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும். புத்தி மயக்கத்தின் பைத்தியம் கிறுக்கை, புத்தி மயக்கம். அப்புறம் என்ன சொல்லி உபாகமம் 28:28? கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும். புத்தி மயக்கம். என்ன மயக்கம்? புத்தி மயக்கம். புத்தி இல்லை, புத்தி மயக்கம். புத்தி மயக்கம் இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? புத்தி மயக்கம் இருக்குது அப்படின்னா எப்படி சொல்ல? புத்தி மயக்கம்னா கிறுக்கேன், இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டான், இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. புத்தி மயக்கம் இருக்குது. ஒரு கிறுக்கன் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய மாட்டான்? இருக்கவே மாட்டான். இப்போ கிறுக்கங்க அப்படிங்கிறவங்கள எப்படி பார்க்குறோம்? நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே திரிவாங்க. கிறுக்கு, புத்தி மயக்கம். இப்போ கிறுக்குகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்போவுமே செல்ஃபோனில் இருக்கும். ஒரு புத்தி மயக்கமான கிறுக்கு. இப்போ இருக்கிற புத்தி மயக்கமான கிறுக்கு அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ இருக்கிற பெந்தகோஸ்த ஜனங்களுடைய இதில் சொல்லியாச்சுன்னா, இப்போ புத்தி மயக்கமான கிறுக்கு அப்படின்னா என்ன கிறுக்கு, என்ன இது சொல்லலாம்? புத்தி மயக்கமான கிறுக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? இப்போ இருக்கிற புத்தி மயக்கத்தின் கிறுக்கு அப்படிங்கிறது ஒரு பொருள் மேலே. இப்போ என்ன சொல்லலாம்? கிறுக்கு அதான் வீட்டில் இருக்க மாட்டான், வீட்டிலே இருந்தாலும் வீட்டில் இருக்கிறது போல் இருக்காது. அது போக்கில் இப்போ எங்கெல்லாமோ சுற்றிக்கிட்டு தெரியும். பாருங்கள், வாட்ஸ்அப் மூலமாக அடிக்கடி இப்போ போகிற இடத்துலலாம் சொன்னேன், உன் செல்ஃபோன் ஒருத்தங்க எடுத்து பார்க்கக்கூடாதுங்கிற இடத்துல நீ உன்னுடைய லைஃப்பில் லாக் போட்டு வச்சிருக்கிறீனாலே நீ ஏறக்குறைய விளங்காத கூட்டத்துக்கு சேர்ந்து விட்டாய் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஏறக்குறைய நீ விளங்காத கூட்டத்தில் வந்திருக்கிறாய். புத்தி மயக்கம், புத்தி மயக்கம் இருக்காது. அது போக்கில் அது என்ன செய்யணும்? இந்த புத்தி மயக்கம் இருக்கிற கிறுக்கன் கிறுக்கு எப்படி சுற்றிக்கிட்டு தெரியுமோ இது போல் அந்த கிறுக்குகள் என்ன செய்யணும்? சுற்றிக்கிட்டே தெரியும். புத்தி மயக்கம், கிறுக்கன் அப்படிங்கிற ஒரு மயக்கம். இந்த புத்தி மயக்கம் உள்ளவங்க ஈஸியாக என்ன செய்ய மாட்டாங்க? நம்ம புத்தி சொன்னாலும் ஏறாது. இதுக்கு பின்னாலே ஒரு வல்லமை இருக்குது. இதை எப்படி எடுத்தே விளக்கி சொல்லலாம்? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு இளைய குமாரன் இருந்தான். அவனுக்கு ஒரு புத்தி மயக்கம் தான் அது காரணம். தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் என்ன செய்தானா? அழிச்சு போட்டான். ஆஸ்தியெல்லாம் என்ன செய்தானா? அழித்து போட்டான். ஆஸ்தியெல்லாம் என்ன செய்தானா? அழித்து போட்டான். இப்போ புத்தி மயக்கம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது ஒரு லேகியோன் பிசாசு பிடித்தவன் புத்தி தெளிந்தவனாய் ஏசப்பாவுடைய பாதத்தில் இருந்தான். இப்போ புத்தி மயக்கம்னா துன்மார்க்கமாக தூர தேசத்துக்கு போய் ஒருத்தரை அடக்க முடியாது, சொன்னால் கேட்காது. இப்படியெல்லாம் இருக்காதம்மா, இப்படியெல்லாம் செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது இப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணங்களெல்லாம் நம்ம ஜனங்கள் வச்சுருக்கிறாங்க தெரியுமா? நம்ம ஜனங்கள்லாம் பொதுவாக வச்சுருக்கிறவங்க ஒரு செல்ஃபோனுக்கு 2 செல்ஃபோன் வச்சுருக்கிறதுக்கு காரணம், அதுக்கு கார்டு போடுறதுல காரணம், அதுக்கு யூஸ் பண்ணுறதுல காரணம், எல்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. இப்போல்லாம் ஒரு செல்ஃபோனில் 2 செல்ஃபோன், அப்படி அவங்க வசதிக்கு தக்க ஒன்றுமே இருக்காது. ஒரு ஃபோன் கால் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலவரமாக இருக்கும். ஆனால் 2 செல்ஃபோன் வச்சுருப்பாங்க. அப்படி நிறைய வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் வச்சுருப்பாங்க. அது லாக் பண்ணி வச்சுருக்க ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. நாம் ஒரு ஃபோன் இது கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட காலையில் ஒரு பாஸ்டர் பேசும்போது அவங்க பையனை குறித்து சொல்லும்போது அப்படி தான் எல்லாமே அவங்க ரொம்ப 15 வயசுக்குள்ளே எல்லாமே தந்திரமாக செயல்படக்கூடிய இடத்துல இருக்குது.
எடுத்து இப்போ இது செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இதை கொண்டு வந்திருக்கிறதுனால அவங்கெல்லாம் அதை வச்சுக்கிட்டுறாங்க. அவங்க வச்சாதான் என்ன செய்ய முடியும், ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணாலே அடுத்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போதே அடுத்து லாக் ஆகும். அவங்க அதை இது செய்யவே விட மாட்டாங்க. வாட்ஸ்அப்லலாம் என்ன ஏது ஒன்றுமே இருக்காது. ஒருத்தங்கள்ட்ட கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம் தான். இப்போ கூட இன்னைக்கு கூட பேப்பரில் பார்க்கும்போது ஒரு சம்பவம் அப்படி தான் நடந்திருக்கு. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலவரம். தெரியும், அவங்க அந்த கரெக்டாக அந்த இது இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதே பார்த்தா தெரியும். ஒன்றுமே இருக்காது. அது அவங்க அது வச்சிருக்கிற விதமே செல்ஃபோன் வந்து சாதாரணமாக வச்சுருப்பாங்க. சிலர் வச்சுருப்பாங்க, கையிலே வச்சுருப்பாங்க, யாரும் எடுக்க விட மாட்டாங்க. எடுத்தாலும் அவங்களுக்கு இது செய்யாது. நான் ஒரு டைம்லாம் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு அந்த செல்ஃபோன் டக்குனி வாங்கிடுவாங்க. பெற்ற பிள்ளைகிட்ட கூட கொடுக்குறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. விரும்ப முடியாது, அது அவங்களுடைய லைஃப் அப்படி தான் இருக்கும். பெற்ற தகப்பனார்கிட்ட கூட தகப்பனார்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க, தாயார்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னென்னா புத்தி மயக்கம். நம்முடைய ஜீவியத்தில் இருக்க ஒரு விதமான கிறுக்கு தான் அதுக்கு காரணம். அந்த கிறுக்கு இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவும் மாட்டாங்க. சிலர் அப்படியே சுற்றிக்கிட்டே திரிகிறது போல இருக்கும். ஒரு இடத்துல இருக்கிறதுக்கே என்ன செய்யாது இருக்காது. இந்த ஆஃபீஸுகளில் வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், எதையா ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா அந்த கிறுக்கு என்ன செய்யணும், அப்படியே சுற்றிக்கிட்டே தெரியும். கிறுக்கனாக இருந்தால் புத்திமயக்கு இப்போ அவங்க டேபிளில் பார்த்தா ஆள், அவங்க டேபிள் அவங்க சேரில் பார்த்தா ஆள் என்ன செய்யாது, இருக்காது. அது போக்கில் அது வெளியே டீ குடிக்க போகிறேன்ட்டு போவான், அங்கே போகிறேன்ட்டு போவான், அங்கே போகிறேன்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு புத்தி மயக்கம், ஒரு கிறுக்கு தான் அதுக்கு ஒரு காரணம். இருக்காது, ஒரு இடத்துல இருக்கனாலும் இருக்காது. அது போக்கில் என்ன செய்யணும் இருக்கும். இன்னும் பாருங்கள், சிலர் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோன் பேசுகிறதுல அது ஒரு கிறுக்கு இருக்கா. சும்மா டைம் இருந்துட்டா போதும், யாருக்காவது எடுத்து டக்குனி போய் பேசுவாங்க, ஹலோ என்ன அப்படின்பாங்க. சிலருக்கு இந்த கிறுக்கு பார்த்திங்கன்னா ஆள் இல்லாட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஆள் இல்லைன்னு வைங்களா, அந்த கிறுக்கு உடனே என்ன செய்யணும்னா ஒர்க் ஆகும். ஒவ்வொரு கிறுக்கு இது ஒரு புத்தி மயக்கம். இது வந்து ஈஸியாக எல்லாரும் உணர்ந்து திருந்திக்கிடுவாங்க அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. இது ஒரு புத்தி மயக்கமான ஒரு கிறுக்கு. இப்போ நம்ம ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு ஒரு புத்தி மயக்கம் இது திருந்தாது. இது வந்து பிரசங்கத்தினால தான் திருந்தங்கிறது பைபிள் சொல்லுது. ஆனால் இது இருக்கக்கூடியவங்க ஈஸியாக திருந்துவாங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ கிறுக்காக இருக்கிறவங்கெல்லாம் 100க்கு 10 பேர் கூட கிறுக்கிலேருந்து விடுதலை ஆகியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. 90 பேர் கிறுக்காக தான் இறந்துருக்காங்க. இது போல் தான் கிறுக்கு தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அந்த கிறுக்கு இப்போ எப்படி சொல்லலாம், என்னன்னு சொன்னால், பிரசங்கம் நடந்துகிட்ருக்கோம் நம்ம ஆராதனைகளில், கன்வென்ஷன்களில், பின்னால் இருக்கிற ஊழியக்காரங்களே கூட செல்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த புத்தி மயக்கம் கிறுக்கு. பிரசங்கம் அது என்ன பெரிய விஷயம், நம்ம கேட்காததா நம்ம பேசாததா அப்படின்னு என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் அது ஒரு இதான் அந்த புத்தி மயக்கத்திൻ്റെ அந்த கிறுக்கு. அந்த பிரசங்கின்ற புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறது போல் 7:25 வாசிக்கும்போது வாசிங்க. 7:25. ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிக்கீட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் புத்தி மயக்கத்தின் பைத்தியம் பார்த்தீங்களா, புத்தி மயக்கத்தின் பைத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இந்த பைத்தியம் இருக்கிறவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. அதை இன்னும் நிறைய சொல்லலாம். சொன்னால் சில நேரங்களில் நமக்கு அது கொஞ்சம் இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள பொதுவாக இவ்வளோ விஸ்தாரமாக விளக்கி சொல்லணுமான்னு இருக்கும். சரியா, 3வது வேதத்தில் வாசிக்கும்போது நமக்கு இருக்கிற மயக்கம் அப்படிங்கிறத குறித்து ஓசியார் 4:11. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இருதய மயக்கம், புத்தி மயக்கம் வேற, இருதய மயக்கம் வேற. இருதய மயக்கம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒன்றின் மேலே இருக்கிற ஒரு அன்பு, அதனால உண்டாகுது. ஏதோ ஒரு பிள்ளைகள், பொருள், இதன் மேலே இருக்கிற ஒரு அன்பு, ஒரு அஃபெக்ஷனால் உண்டாகிற மயக்கம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கோன்னே மாதிரி ஏதோ ஒரு மயக்கம் இருக்கும். சில நேரம் சிலருக்கு மேலே இருக்கிற அந்த அன்புனால சிலர்கிட்ட பேசாட்டாலே இதாக இருக்கும். சிலர்கிட்ட பேசாயங்கன்னிட்டாலே சிலருக்கு உடனே விறுவிறுன்னு ஏறிடும். அந்த இருதய மயக்கம், அவங்க ஏதோ ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க. சிலதை சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த இருதய மயக்கம் வந்து அவங்கள வந்து வேறு லெவலில் கொண்டு வந்துடும், டென்ஷன் ஆகிக்கிறோம். உடனே அவங்க வந்து அந்த மயக்கத்தில் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் அப்படி ஜனங்களை பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அந்த இருதயம் மயக்கப்பட்டதான ஒரு இருதயத்தின் தன்மை அதான் அதன் இது. அது இப்போ என்ன சொல்லலாம், நம்ம இவன் மாதிரி அது சிம்சோன்லாம் இந்த இருதயம் மயக்கப்பட்டவன் போல். அப்படியே அவன் அந்த மாயப்பட்ட ஒன்று மேலே ஒரு மயக்கம் இருக்கும். பிள்ளைகள் மேலே, பேர பிள்ளைகள் மேலே, புருஷன் மேலே, மனைவி மேலே, குடும்பத்தார் அல்லது லவ்வர்ஸு, இப்படியெல்லாம் சில மயக்கம், சில ஆட்கள் மேலே, சில மனிதர்கள் மேலே, இப்படியெல்லாம் சிலருக்கு ஒரு மயக்கம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்.
அவங்க கண்டுபிடிக்கலாம். அவங்க அதை பற்றி தான் பேசுவாங்க. இந்த மயக்கம் இருக்கிறவங்கள சும்மா பேச விட்டிங்கன்னா போதும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மயக்கத்துக்குரிய ஆட்களை பொருட்களை பற்றி அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இந்த மயக்கத்தில் இருக்கிறவங்க வாய் புலப்ப மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆண்கள் பக்கம் அஃபெக்ஷனாக இருக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி தான் பேசுவாங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்தால் கூட பெண்களை பேசுகிறதோட ஒரு பெண் ஆணை பேசினாலும் சரி, ஒரு ஆண் பெண்ணை பேசினாலும் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான ஒரு மயக்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு முடியாது, அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டே முடியாது. அவங்க இருதயம் மயக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறதுனால இருக்குது. அதுதான் ஒரு அழகான ஒரு பெரிய மேதை மாதிரிப்பட்டவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, தேவனாகிய ஏசப்பா ஒருத்தராலுமே மயக்க முடியலை. அவரை புகழ்ந்து பேசினாலும் மயங்கலையாம், அவரை இகழ்ந்து பேசினாலும் மயங்கலையாம், அவரை என்ன செய்தாலும் அவர் மயங்கலையாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் அப்படிப்பட்டது இல்லை. யாரைய பார்த்து ஏதாவது உயர்த்தி பேசிட்டா, நீ போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஐயோ நீ பெரிய அழகாக இருக்கிறா, என் குடும்பத்திலலாம் ஒரு பிள்ளையை பார்த்து தேவதை போல இருக்கான்னு இருக்கிறாங்க, விழுந்துட்டோம். சிலர் பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் முடி என்ன அழகு தெரியுமா, நீங்கள் எப்படி அழகாக இருக்கிறீங்க தெரியுமா, நீங்கள் ட்ரெஸ் கொடுத்துருக்க எப்படி இருக்குது தெரியுமா, சேலை கட்டிக்கு அது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவன் சொல்லும்போது இப்படி சொல்லுவான். உடனே இவங்களுக்கு வந்து ஒரு உள்ளுக்கு ஒரு மாதிரி ஒரு குடசல் உண்டாகி ஒரு மயக்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க. திருப்பி அந்த குறிக்கப்பட்ட நபரை பார்க்கும்போது தானாகவே அவங்களும் சிரிப்பாங்க, இவங்களும் இன்னும் சொல்லிட்டு போயிடுவான். திருப்பி பேச்சுக்கால் தானாகவே வந்துடும். இது ஒரு மயக்கம் போல் உள்ள அனுபவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில இடங்களில் இருப்பாங்க, பேசுகிறது இல்லை அப்படிம்பாங்க, நான் யார்ட்டையும் பழகிறது இல்லைம்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சும்மா அப்படி பேச்சு கொடுக்கணும். ஏதாவது நல்ல டைம் அவங்கள பேச விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனாங்கன்னா சொல்லுவாங்க, அந்த குடும்பத்துண்டே அந்த ஆட்களுடைய குடும்ப சரித்திரம்லாம் அவங்க பேசுகிறத கேட்டிருப்பாங்க. இவங்க குடும்ப சரித்திரம்லாம் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நான் யார்ட்டையுமே பேசுகிறதில்ல, அங்கே யார்ட்டையுமே பழகிறதில்ல, நமக்கு பேசுகிறதுக்கே நேரம் கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் சரித்திரங்கள் சொல்லுவாங்க, அவங்கள அறியாமலே சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்கே நடக்குன்னா அந்த இருதயத்துக்குள்ளே உண்டாகிற மயக்கம். அந்த திராட்சை ரசம் அப்படிங்கிறதே ஒரு அன்புக்கு தான் அது ஏற்கனவே சொல்லப்படுறது. அது ஒரு மாதிரி ஒரு போதை, இது ஒரு போதை, இது ஒரு பழக்க வழக்கத்தில் உண்டாகிறதான ஒரு அனுபவம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்க வழக்கத்தில் உண்டாகிறதான இருதய மயக்கம். மதுபானம், நீங்கள் மதுபான மயக்கம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசாயா 28:1 வாசிங்க. இதில் வாசிங்க, ஏசாயா 28:1 ஒன்று இருக்கா பாருங்கள், வாசிங்க. எபிராயிமியருடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் பார்த்தீங்கன்னா அந்த இருதய அந்த ஒரு மயக்கம், ஒரு பழக்க வழக்கத்தினால, பழக்க தோஷத்தினால அப்படி ஒரு மயக்கம் உண்டாயிரும். நீங்கள் எப்படியெல்லாம் ஆத்துமாக்களை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நான் என்னுடைய லைஃப்பில் ஆண்டோடைய கிருபையினால் ஏறக்குறைய 33 வருஷம் ஊழிய பாதைகளில் ஏறக்குறைய பார்த்துருக்கோம். ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அநேக ஜனங்கள் இப்படி மயக்கப்பட்டவர்களாய் அவங்களுடைய மயக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க. நிறைய பேர் வெளியே வந்துக்கிட மாட்டாங்க, ஈஸியாக வெளியே வந்துக்கிட மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இந்த இருதய மயக்கத்துக்கு இப்போ ஒன்று ஞாபகத்துக்கு, ஒரு நாயின் மேலே ஒரு மோகம் இருக்கும், நாய்க்கு மேலே ஒரு மோகம் இருக்கும். அவங்க நாய்க்கு மேலே ஒரு அன்பு வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையை குறித்து சொல்கிறாங்க, ஒருத்தங்க சாப்பிட்ட பிளேட்டில் சாப்பிட மாட்டாங்களாம். ஆனால் வீட்டுக்கு வெளியே கிடக்கக்கூடிய நாயை அள்ளி தூக்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வெளியே கிடக்கிற நாய் மோல்லையும் அந்த தரையிலையும் கிடக்கிற நாயை அள்ளி தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு என்ன பாத்திரத்தில் என்ன செய்ய மாட்டாங்களா, அடுத்த ஆள் சாப்பிட்ட பாத்திரத்தில் சாப்பிட மாட்டாங்களா, அவங்களே சுத்தம். அதுக்குள்ளே இதே இல்லை, இதை சொல்கிறதுக்குள்ளே எந்த விதமான 1% கூட இல்லை. பட் அவங்க மைண்டு மென்டாலிட்டியில் அப்படி இருந்துக்கிடுறாங்க. ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு சின்ன லவ் பேர்ட்ஸ், பறவைகள், இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் இதெல்லாம் என்னென்னா அந்த இருதய மயக்கம் தான் அதுக்கு காரணம். ஒரு போதை போல் அந்த இருதயம் மயக்கப்பட்டிருக்கும். இருதய மயக்கம் அப்படி இருக்கும். சிலர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா போதும், அவங்க இருதயம் மயங்கி இருக்குன்னா அவங்களால முடியவே முடியாது. தடுத்து பாருங்கள், நீங்கள் அப்படியெல்லாம் ஆட்களை பார்த்துருக்கீங்களா, அப்படிப்பட்ட கோவக்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் கோவப்படுத்த வைக்க சொன்னால் பேசக்கூடாது நீங்கள் அப்படியெல்லாம் சொன்னால் போதும், அதெல்லாம் முடியாது, நீங்கள் சொல்லி நான் கேட்க முடியாது, அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தெரியும், அவங்களே தெரியாது. ஏன்னா அவங்க இருதயம் மயங்கி இருக்குது, அவங்களுடைய இருதயம் ஒரு விதமான மயக்கத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்க அதைத்தான் செய்ய முடியும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க ஒரு சமயம் வந்து கில்பர்க் அடித்து படுத்துட்டார். ஏதோ விஷம் சாப்பிட்ருக்காரு, கில்பர்க்னா ஏதோ விஷம் சாப்பிட்டு படுத்திருக்காரு. அவர் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் மயக்க நிலையில் இருக்கிறார். மயக்கத்தில் இருக்கும்போதே திடீர்னு வண்டி ரிவர்ஸ் போடுறேம்மா, கியர் போடுறது, ரிவர்ஸ் போடுறேம்மா, அப்படியெல்லாம் அவர் போக்கில் அவர் மயக்கத்தில் என்ன செய்திருக்காரு, செயல்பட்டிருக்காரு. ஆக்சிலேட்டர் சவுட்டுனேம்மா, கியர் போடுற மாதிரி இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறார். இது என்னன்னா அவருடைய இருதயம்
வாகனம் ஓட்டுற டிரைவிங்கில் அவருக்கு இருதயம் ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்திருக்கு. அதனால அவர் இப்போ மயக்க நிலவரத்தில் இருக்கும்போது அவருடைய செயல்கள் இதுவாக தான் இருக்குது. சிலருக்கு அந்த டைம் ஒரு 7, 7:30, 8 மணிக்கு ஃபோன் பண்ணலைன்னா கிறுக்காய். இருதய மயக்கம் தான் அதுக்கு காரணம். யாராவது ஃபோன் பேசலைன்னா ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும். சில இடத்துக்கு வரலனாலே அவங்களுக்கு ஒரு மயக்கமாக இருக்கும். அவங்கள பார்க்கலன்னா, இன்றைக்கி என்ன நீங்கள் வரல, இவங்க போகலன்னா அவங்க கேட்க, இன்றைக்கி உங்களை காணலையே அப்படின்னு கேட்பாங்க, உங்களை பார்க்கவே முடியலையே அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்னென்னா அந்த இருதய மயக்கம். உங்களை நான் பார்த்தேனே, காலையிலேருந்தே எதிர்பார்த்தேனே, மத்தியானம் வரைக்கும் காணலையே அப்படிம்பாங்க. நான் இங்கே தான் இருந்தேன், நீங்கள் தான் நான் வரும்போது இருக்கல. இல்லை அப்படியா, அப்போ நான் பார்க்கல, சரி நான் சும்மா தான் கேட்டேன். இதெல்லாம் என்னென்னா இவங்கெல்லாம் கீழ்த்தரமான அருவருப்பான ஒரு மயக்கத்துக்குள்ளே ஆண் பெண் இருப்பாளருக்குள்ளே வீழ்ச்சி அடைந்து விழுந்து கிடக்கிறாங்க. அதாவது அதை எப்படி சொல்லலாம், இப்படி அதுக்கு என்ன ஒரு பகுதி இருக்குது, அப்போ ரொம்ப பார்க்கலாம். அப்போ இந்த மயக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்களுடைய மயக்கம் ரைட்டா. 3வது 4வது வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. லூக்கா 19:32, லூக்கா 9:32, லூக்கா 9:32, மார்க்கு 14:40. லூக்கா 9:32, மார்க்கு 14:40 வாசிங்க. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோட நின்று அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். ஆமாம், நித்திரை மயக்கம். மார்க்கு சுவிசேஷம் 14:40 வாசித்தாலும் அங்கேயும் சொல்லியிருக்கோம் நித்திரையின் மயக்கம். வாசிங்க. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்து. நித்திரையின் மயக்கம், நித்திரை மயக்கம். இந்த நித்திரை மயக்கம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், எழுத்தின்படியே தூக்கம். வந்து உட்கார்ந்த உடனே நம்ம சபையில் தூங்குறவங்க இருக்கிறாங்க. முதல் பாட்டுக்கே தூங்கிடுவாங்க, கடைசி வரைக்கும் தூக்க மாட்டாங்க, எழுந்திருக்கவே மாட்டாங்க. நம்ம சபையில் சிலர் தூங்குறதெல்லாம் இந்த பக்கத்தில் இருந்து ஒரு கேமரா வச்சு முன்னுக்கே ஒரு டிவி வைக்கணும், இங்கேருந்து ஒரு கேமரா வச்சு முன்னுக்கே டிவி வைக்கணும். அப்போ சபையாரே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த கேமராவில். இப்போ நான் பார்க்குறது இல்லைல்ல, சபையாரும் பார்க்குற மாதிரி இதே மாதிரிப்பட்ட இதில் திடீர்னு அந்த தூங்குகிற நேரத்தில் இது போதும், இதில் செட் பண்ணிவிட்டு டக்குன்னு இதில் ஒரு சுவிட்ச் வச்சுட்டு கேமரா ஆன் ஆகிற மாதிரி பண்ணிட்டா போதும். வசனம் தெரிகிறதுக்கு பதில் சபையாரெலாம் யாரெல்லாம் இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்யணும், நித்திரை மயக்கம். அப்படியே போனால் சபைக்கு வரும்போதே கட்டி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கட்டி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தோடனே அழகாக உட்காந்து அந்த மயக்கம் சிலருக்கு அப்படியே அந்த தூக்க மயக்கம், நித்திரையின் மயக்கம் அப்படி இருக்கும். சேரில் உட்காந்துருப்பாங்க, அப்படியே அவங்கள அறியாமலே அவங்க தூங்கிடுவாங்க. அப்படியே அவங்க போக்கில் தூங்குவாங்க. சிலர்லாம் வாயெல்லாம் பிளந்துக்கிட்டே தூங்குவாங்க. ஆணி அப்படி ஒரு விதமான ஒரு தூக்கமாக இருக்கும். அந்த தூக்கம்லாம் பார்த்தா செத்து போகுமோன்னு இருக்கும். சிலர் கண்ணை சிமிட்டி தூங்குவாங்க, இப்படி பார்ப்பாங்க, என்னை பார்த்தே போலே பார்த்து அப்படியே தூங்குவாங்க. சிலர் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் தூங்குவாங்க. இப்படியெல்லாம் அந்த தூக்க மயக்கத்தின் தன்மைகள்லாம் இருக்குது, நிறைய விதமாக இருக்குது. இந்த ஆவி இதற்கு எழுந்திரி சிலருக்கெல்லாம் என்ன தான் சொன்னாலும் சரி, இந்த மயக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எழுந்திரிக்கவே மாட்டாங்க. தண்ணி தொட்டிக்குள்ளே தூக்கி போட்டாலும் என்ன செய்யாது, எழுந்திரி. இதை மயக்கம் நீங்கள் நினைக்கமா இல்லை, நான் சொல்கிறேன் இப்போல்லாம் இல்லை, உண்மையில் நீங்கள் இதெல்லாம் சிலர்லாம் வெளியே வந்துவாங்களானே தெரில. இங்கே இருக்கிறதுலே சிலர் இப்போ பரலோகத்துக்கு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஆகிட்டு இப்போல்லாம் பார்க்கும்போது. உண்மையில் சீரியஸாக சொல்லுவேன், தப்பான இல்லை. போகிற இடங்களெல்லாம் பார்க்கும்போது வேதத்தை சரியாக பார்க்கும்போது எப்படி அப்படிங்கிற ஒரு விதமான எண்ணம் வந்துட்டு. சிலருக்கு தெரிஞ்சாச்சு போகிறது கஷ்டம், அதனால் இருக்கிற நாள் பூமியில் இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம். சிலருக்கெல்லாம் தெரிஞ்சாச்சு இதுவரைக்கும் செய்த பாவமே நமக்கு மன்னிக்கப்படுமா அப்படிங்கிறது கேள்வி ஆயாச்சு. சரி, இருக்கிறது போல் நீ இந்த வேஷத்தை போட்டாச்சு, இருக்கிறது போல் வேஷத்தை போட்டு கடைசி வரைக்கும் போவோம். அவர் கொண்டு போனால் கொண்டு போட்டு, இல்லைன்னா நரகத்துக்கு போவோம், வாழ்வோம். இதில் என்ன இருக்குது, எல்லோரும் தான் வாழ்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. தீர நிவர்த்தி இல்லைன்னா என்ன மாய்ப்பட்டவங்களையும் சிந்திச்சுக்கிடுவாங்க. சரி போட்டு என்ன பெரிய விஷயம், அவரே பரலோகத்துக்கு போனால் நம்ம போக முடியும் அப்படின்னு சிந்திச்சுக்கிடுவாங்க. போகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தேகத்தில் வந்துடும். அதனால தான் அவங்க அந்த வாழ்க்கையுடைய அனுபவத்தில் இருப்பாங்க. இப்போ நித்திரை மயக்கம், தூக்கம். சிலருக்கு தூக்கத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நித்திரை மயக்கத்துக்கே நிறைய அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம சொல்லிட்டு போனோன்னா 7 பாயிண்ட் இன்றைக்கி முடிக்க முடியாது. இப்போ நம்முடைய லைஃப்பை காராய்ந்து பார்க்கணும். நித்திரை மயக்கம் இருக்குதா, தூக்க மயக்கம் இருக்குதா? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வேதத்தில் சிலர்லாம் தூங்கியிருக்கிறாங்க. அந்த தூக்கத்தின் அனுபவத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 26:12-16 வாசிக்கும் போது நம்ம சவுலுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வந்துச்சு. வாசிங்க.
தாவீது சவுலின் தலைமாட்டிலிருந்து ஈட்டியையும் தன் ஈச்சம்பையும் எடுத்துக்கொண்டு பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால். பாத்தீங்களா, அயர்ந்த நித்திரை. தேவனே சிலருக்கு அயர்ந்த நித்திரை, என்ன போனாலும் தெரியாது, என்ன போனாலும் என்ன செய்யாது தெரியாது. அது போக்கில் அயர்ந்த நித்திரை. லைஃப்பில் சிலர்லாம் அப்படிதான் அயர்ந்த நித்திரை. எதை எடுத்துகிட்டு போனாலும் தெரியாது, எதை எடுத்துகிட்டு போனாலும் என்ன செய்யாது தெரியாது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேக்கு மாதிரி தான் சில கடைகளில் நிற்கும், சில இடங்களில் நிற்கும். போகிறவன் என்னத்தை எங்கே எப்படி போனாலும் தட்டிட்டு போனாலும் அதுகளுக்கு தெரியாது. அது போக்கில் அது அயர்ந்த நித்திரை போல் மயக்கத்தில் தான் இருக்கும். அது ஒரு இது இருக்கும், அது ஒரு மயக்கத்தில் இருக்கும். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். சில வீடுகளிலே சிலர் உறங்கும் போது என்ன நடந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, கையை காலை கட்டி தூக்கிட்டு போனாலும் என்ன செய்யாது தெரியாது. அது ஒரு விதமான மயக்கம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போதும் கூட வாசிங்க. ஆதியாகமம் 15:12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. யோனா 1:5 வாசிக்கும் போது கூட யோனா கப்பலில் கீழ்த்தட்டில் போய் அயர்ந்த நித்திரையில் இருந்தானா. வாசிங்க யோனா 1:5. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து சரக்குகளை சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினார். அயர்ந்த நித்திரை, நல்ல அயர்ந்த நித்திரை, நல்லா. இப்போ அப்படி தான் இருக்குது. நியாயாதிபதிகள் 16, 19, 20 எல்லாம் வாசிங்கன்னா அவன் சிம்சோன் நல்ல மடியில் கிடந்து நித்திரை பண்ணான், நல்லா நித்திரை பண்ணான். இப்படி சிலர்லாம் நித்திரை அப்படியே ஒரு விதமாக ஓடுது. இப்போ நம்ம பார்க்கணும் நித்திரை மயக்கம் இருக்கா. எழுத்தின்படியே நம்முடைய தூக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்கக்கூடாது, ஏறக்குறைய ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ராத்திரி எத்தனை மணிக்கு படுக்கிறாங்கன்னு தெரியாது, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குது, நித்திரை மயக்கம். சரியா? அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எழுத்தின்படி நித்திரை மயக்கம் இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவலாகவும் நம்முடைய லைஃப்பில் நித்திரை மயக்கம் இருக்கக்கூடாது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க நேரம் ஆயிற்று அப்படின்னு வேதத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தா, ரோமர் 11:11 வாசித்தா நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க சமயம் ஆயிற்று. வாசிங்க 13:11 சாரி. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ஆமா, நித்திரையை விட்டு எழுந்திருக்க சமயம் ஆயிற்று. பார்த்தீங்களா? நித்திரையை விட்டு. இங்கே இதெல்லாம் ஆவிக்குரிய எழுத்தின்படியானது இல்லை, ஆவிக்குரிய பிராரமான நித்திரையை பற்றி தான் அவர் சொல்கிறார். நம்முடைய லைஃப்லையும் இப்படிப்பட்ட நிறைய இருக்குது இதை குறித்து சொல்கிறது. சரியா? அப்போ 4வது நித்திரை மயக்கம். 5 வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு எந்த மயக்கம் இருக்கக்கூடாது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18 வாசித்தா, 2 ராஜாக்கள் 6:18 வாசா கண்மயக்கம். 2 ராஜாக்கள் 6:18 வாசிங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும். கண்மயக்கம், இந்த கண்மயக்கம் இருக்குன்னா எங்கே போகிறோன்னே தெரியாது. சீரிய தேசத்திலேருந்து வந்தவங்க எலிசாவை பிடிக்க வந்தாங்க, கண்மயக்கம் வந்தாச்சு, நேராக அரண்மனை பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டார். எங்கே போகிறோன்னே என்ன செய்யாது. இதுக்கு இருக்குல்ல கண்மயக்கம், பார்வை போயிட்டு அப்படி போகிறாங்க, கண்மயக்கம். சிலருடைய லைஃப்பில் எப்படி தான் அந்த கண்மயக்கம், போகிற இடமே என்னன்னு தெரியாது, மனசில் பகை கசப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா போகிற இடமே தெரியாது. அது ஒரு பிரசங்கம் நமக்கு ஆண்டோடைய கிருபையினால் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்மயக்கம், போகிற இடமே தெரியாது, அது போக்கில் போகும், கால் போன போக்கில் போனது மாதிரி போகும். கண்மயக்கம். இந்த அது என்னது, சோதம் கொமரால இருக்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு கண்மயக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. 2 தூதர்களும் வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு கண்மயக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் அப்படியே தடவி இருக்கிறாங்க. கண்மயக்கம், தெளிவு இருக்காது. இந்த கண்மயக்கம் இருக்கிறவங்க அப்படி போகிற பாதை என்ன, இந்த கிறிஸ்தவ பாதையில் கூட நான் போகிற பாதை பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு இருக்காது. எங்கேயோ போகிறேன், ஏதோ ஆராதனைக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், வசனம் கேட்குறேன், எல்லாம் சரி, அது கண்மயக்கத்திலே தான் போகும். அப்படியே ஒரு மாதிரி போகும், பார்த்தாலே தெரியும், கேட்டால் தெரியும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி இதுச்சு. ஒரு தெளிவு இருக்காது, பேச்சில் ஒரு தெளிவு இருக்காது, கண்ணு இந்த மயக்கத்தில் இருக்கிறது, அப்படியே போகும். எங்கே போகிறேன், நம்ம இதில் நம்ம இவருக்கு இருந்திருக்கு, யாருக்கு, ஆபிரகாம் கூட போகிற இடம் தெரியாமல் ஒரு கண்மயக்கம் போல தான் போயிருக்காரு ஆண்டவரை தரிசித்து. ஆனால் தேவன் அவரை நடத்தி இருக்கிறார். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி நான் அவர்களுக்கு முன்பாக போய் இருளை வெளிச்சமாக்குவேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கண்மயக்கம் அநேகருடைய லைஃப்பில் எங்கே போகிறோன்னே தெரியல, அது போக்கில் போகுது. கூட்டு கேஸ் மாதிரி என்ன செய்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதவன். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அவன் வழியை போகிற இடம் எங்கன்னு என்ன செய்யாதான் தெரியாது. கண்மயக்கம் இல்லை, நல்ல பார்வை இல்லை. ஒருவனுடைய கண்கள் வெளிச்சமாக இருந்தால் அவனுடைய சரீரம் ஒருவனுடைய கண்கள் பார்வை உள்ளதா வெளிச்சமாக இருந்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கண்மயக்கம் வேத வசனத்தினுடைய வெளிச்சம் வெளிப்பாடு இல்லை, போகுது, சும்மா அது போக்கில் போகுது. நிறைய பேருக்கெல்லாம் ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் காலையில் 8:30 மணிக்கு. சபையெல்லாம் என்ன சொல்லனே தெரியல, வசனமே பேசி வைக்கக்கூடிய இடத்துல இல்லை. கண்மயக்கத்தில் இருந்த கூட்டம் போல இருக்கிறாங்க. சும்மா ஏதோ ஒரு, அது எப்படி சொல்லுது, அங்கே இருக்கிற ஜனங்களில் சிலர்லாம் வசனத்தை கேட்டாங்கன்னா நம்ம பேசுகிற போல பிரசங்கம் பண்ணாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதில் கேட்பாங்க உங்கள் பிரசங்கம் எப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கூட ஒருத்தங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணுறது. ஜனங்களை நம்பியா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தரை நம்பி ஊழியம் செய்கிறோம். தெய்வ ராஜ்யத்துக்குரிய ஊழியத்தை செய்யணும், ஜனத்தை கரெக்டாக நடத்தணும். போயிடுவாங்கன்னு நினச்சி பிரசங்கம் பண்ணாமல் இருந்தோன்னா எவ்வளோ பெரிய வேதனை. ஆண்டவரே கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்குறாரு. நித்திய ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட உண்டுல ஏசப்பா, அதனால நாங்கள் உங்களை பின்பற்றுறோம். கண்மயக்கம், ஆவிக்குரிய கண்கள் குருடாயிருக்கிறது. இது அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர், கண்மயக்கம் உள்ளவங்க. இப்போ நல்லா வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார். பரிசுத்த பவுல் அவங்க, பேதுருவங்க, பரிசுத்த பவுலுங்க, பரிசுத்த பேதுருவங்க 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார். வாசிங்க 3வது வசனத்திலிருந்து. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய். தெய்வீக சுபாவம் நமக்குள்ள குறையும் போது நம்முடைய கண் குருடாயிரும், கண் மயக்கம் வந்துடும். வாசிங்க. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். கண்மயக்கமான கண் சொருகி போன குருடன், கண்மயக்கம் பூழுந்த குருடை மாதிரி ஆயிரும். தெய்வீக சுபாவம் இல்லைன்னா போதும், தாங்க முடியாது, சகிக்க முடியாது, பொறுமை கிடையாது, அன்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா இப்போல்லாம் இப்போ சபையில் நம்ம சபையை எடுத்து பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. யார்கிட்ட எவ்வளோ சுபாவம் இருக்குன்னு எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அப்பா ஒன்றும் இல்லாமல் பெருமை அழகெல்லாம் எடுத்து பார்த்தா நம்ம சபையில் யார் அழகுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. என்ன கணக்கில், உங்கள் கணக்கில் யார் அழகு இது இருக்கலாம், படிப்பு, பணம், பொருள், யாரை என்ன சொல்லனே எனக்கு தெரியலை. ஒரு ஒரு விதத்துலேயுமே சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்கிறதுக்கு எனக்கு ஆளே எங்கே நம்ம சபையில் தெரியல. அது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படி இருந்து நம்ம ஆட்களுக்கு இருக்கிற சுபாவத்தை பார்த்தீங்கன்னா தாங்கிக்கிட மாட்டாங்க, சகிச்சிக்கிட மாட்டாங்க. அதான் சொன்னேன்ல, 2 ஆம்பளை உயர்த்தி பேசிட்டா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ என்ன மாதிரி இருக்கிறாங்க எப்பா, கண் சொருகி போன குருடர்கள். தாங்க முடியாது, சகிக்க முடியாது, பொறுமை கிடையாது. என்ன பொறுமை, நான் சொல்லுவேன் இப்படிலாம் இருக்கிறது நீ உன் வியாதியை எதிர்த்துட்டு பார்ப்போம். ஆனால் என்ன இதப்பா, நான் அது தெளிவு. இப்போ ஒரு வண்டி ஓட்டு போகிறாங்க, தெளிவாக தெரிஞ்சால் அவங்க தெளிவாக வண்டி ஓட்டு போவாங்க. தெளிவில் எல்லா குண்டு எல்லாம் போட்டு போவாங்க. இதே போல் தான் கண், அதாவது என்ன சொல்லலாம், கண் மயக்கம். அதனால அவங்க அப்படி போவாங்க. சிலருக்கு கண் மயக்கத்தில் வண்டி ஓட்டு போகும்போது அவங்க போகிற வழியில் அந்த குண்டு தான் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். குண்டு தான் அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். எல்லாம் எரிச்சல் வருதப்பா. சிலருக்கெல்லாம் என்ன கோபம் வருது, என்ன புக்குன்னு வருது, எப்பா ஆச்சரியமாக இருக்கு. இதெல்லாம் என்னன்னா கண்மயக்கம். 6 சரியா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், தீத்து 1:10. கலாத்தியர் 3:1, தீத்து 1:10.
வாசிங்க. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இங்க வசனத்தை கீழ்ப்படிய முடியாத மயக்கம் கிளியரா வந்துட்டார். ஆறாவது மயக்கம் பார்த்தீங்களா? வசனத்தை கீழ்ப்படியாத முடியாதபடி மயக்கம். ரட்சிக்கப்பட்டு ஞானத்தான எடுத்து அபிஷேகம் பற்றி எவ்வளோ வசனம் கேட்டாலும் சரி, நீ சொல்லி நான் கேட்குதா, நீங்கள் சொல்லி நான் கேட்குதா, நீங்கள்லாம் சொல்லி நாங்கள் திருந்திட்டோன்னா திருப்பி நாங்கள் எப்படி உலகத்தில் அப்படிம்பா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமானா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது லைஃப் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். வசனத்தை கீழ்ப்படிய முடியாதபடிக்கு அதனால் என்ன நடக்கும்னு எல்லாம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். கொடிய வஞ்சகத்தை சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டதுனால கொடிய வஞ்சகத்தினுடைய ஆவியை கர்த்தர் அனுப்பிடுவாராம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை, வசனத்தின் மேல் இருக்கிற அந்த அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குள்ளாக்கப்படும்படிக்கு கொடிய வஞ்சகத்தை என்ன செய்தாராம்? அனுப்பினார். இப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் வசனத்தை கீழ்ப்படிய முடியல. எவ்வளோ ஆண்டவர் பேசினாலும் உலகத்தில் ஒரு 5,000 ரூபா, 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபா ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆண்டவர் தான் அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த ஆளுகள்கிட்ட பழகி அந்த ஆளுகள்கிட்ட அடிமையாகி அந்த ஆளுகளுக்கு ஏற்ற ஆட்களாக மாறிடுவாங்க. தேவன் தான் ஒரு மனுஷனை உதவிக்கு அந்த நேரம் இதை செய்திருப்பார். அவங்கள்ட்ட அதுக்கு நன்றி சொல்லி அதுக்கு அவங்கள்ட்ட பழகி திருப்பி அவங்களுக்கு அடிமையாகி ஒன்று கட்ட கேடு கட்டதாக மாறிடும். வசனத்தை கேட்டு வசனத்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு, சாதாரண இது கூட சின்ன இதுக்காக இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு அவங்க கதையை முடிஞ்சு திருப்பி வெளியே வர முடியாத அளவுக்கு போயிடும். வெளியே வர முடியாத அளவுக்கு ஆயிரும். நான் நம்ம சிஸ்டர்ஸுக்கே சில நேரம் சொல்லுவேன், அது எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 5 ரூபா சாக்லேட்டு, 5 ஸ்டார் சாக்லேட்டு பெற்று வளர்த்து எத்தனையோ வருஷம் பால் கொடுத்து வளர்த்து எடுத்து ஆளாக்கி வச்சுருப்பாங்க. அது ஒன்றுமே தெரியாது. 5 ரூபா சாக்லேட்டுக்கு அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டின்னு போயிடும். இல்லை இங்கே வா, அந்த 5 ரூபா சாக்லேட் வாங்க, அங்கிள் ஆண்டி. அடுத்த தடவை அங்கிள் எப்போ வருவாங்க, அங்கிள் எப்போ வருவாங்க, ஆண்டி எப்போ வருவாங்க, அண்ணா எப்போ வருவாங்க, அக்கா எப்போ வருவாங்க. எல்லாம் என்னென்னா அந்த வசனத்தை கீழ்ப்படிய முடியாத மயக்கம் தான் காரணம். வாசிங்க பாப்பு, வேதத்தில் வாசி. தீத்து 1:10 வாசிங்க. தீத்து 1:10 சீக்கிரம் வாசிங்க. அநேக விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இதான் வசனத்துக்கு 7. சரியா? எத்தனை சொல்லியிருக்கு? இப்போ 5 சொல்லியிருக்கு, 6 சொல்லியாச்சா? சரி, அடுத்தது 7. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26. 2 தீமோத்தேயு 2:26 வாசியா. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து 2 பேர் 2:14 வாசிக்கும் போது விபசாரத்தின் மயக்கம் வாசிங்க. 2 பேர் 2:14. விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களில் என்ன ஆனாலும் சரி, நீ எல்லாம் சொல்லி நான் சாத்தான் பிடிச்சி வச்சிருக்கான், வெளியே வரவே முடியாது. உங்களுக்கு என்ன, எப்படி தான் வெளியே வர்றது? அழகா பரிசுத்த பவுல் சொல்றாரு, சாந்தமாய். சாந்தமானா எப்படி சாந்தமா பிரசங்கம் பண்ணணுமா? தெய்வ பிள்ளையே, சிஸ்டர், பிரதர், சார் அப்படின்னு சாந்தமாக சொல்லணுமா? புத்தி சாந்தமாக புத்தி சொல்லணும்னு சொல்லியிருக்கு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:2 வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டனம் பண்ணி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வரலையோ? வரமாட்டேங்க. அப்போ நம்முடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சாந்தத்தோடு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி என்ன செய்யணுமா? பிரசங்கம் பண்ணணுமா? எல்லா ஜாக்கிரதையோடு திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். இந்த புத்தியை ஏற்றுக்கொள்கிறவங்க மட்டும்தான் அந்த மயக்கத்திலேருந்து என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. யாரானாலும் சரி, உண்மையிலே சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், முடியவே முடியாது. சாகும்போதே மயக்கத்தில் தான் சாவாங்க.
எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்னு தெரியல. போகிற இடங்கள் ஊழியங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. 1200 கோடி ஜனங்களில் 8 பேர் பேழைக்குள்ளே போயிருக்கிறாங்க. சிலராகி 8 பேர். எத்தனை யார்? சிலராகி 8 பேர். அந்த பேழை கட்டுற இடத்துல மட்டுமே 10 லட்சம் ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. சிலராகி 8 பேர். அழைக்கப்பட்டோர் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர். லைஃப் நம்ம ஓடிட்டு இருக்கிறதுலே நமக்கு தெரியும். பரலோகத்துக்கு போக மாட்டோமா, போக முடியுமா முடியாதா தெரியும், தெளிவாக தெரியும். ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு நம்ம ஓடுற ஓட்டத்தில் நமக்கு தெரியும் போகுமா போகாதான்னு. அதனால தான் சிலடி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் போக மாட்டோம் அப்படிங்கிற இது வந்துடும். இல்லைன்னா போவோமா போக மாட்டோமா, சரி போனால் பார்ப்போம் போகலன்னா பார்ப்போம். கிடைச்ச வாய்ப்பை தவற விடக்கூடாது. பூமியில் அனுபவிச்சுக்கிடும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல, நமக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார், அனுபவிச்சிடும். சரியா? நம்ம அப்படின்னு நினச்சி வாழ்வாங்க. நம்ம பிள்ளை நமக்கு ஆண்டவர் கிருபையாய் அந்த 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின்படியாக மயக்கம் தெளிகிறதுக்கு, நம்ம மயக்கத்துக்குள்ளே வரக்கூடாது, வந்திருந்தால் மயக்கம் தெளிகிறதற்கு வசனத்தை கேட்டு தெளிவாயிரும். மறுபடியும் ஒருக்கா கூட வாசிங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பார்த்தீங்களா? நல்லா கண்டிச்சு பேசி அந்த உபதேசத்தால் மட்டும்தான் இந்த மயக்கம் தெளியும். சிலருக்கு தண்ணியை தெளிப்பாங்க, சிலருக்கு மயக்கம் விழுந்து கிடப்பாங்க, தண்ணி எடுத்து அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு லேசாக தெளித்த உடனே வந்துடும். சிலருக்கு தண்ணியை கோரி டப்புன்னு அடிப்பாங்க. அப்போ தான் என்ன செய்யும்? தண்ணியை தெளிப்பாங்க. இன்னொருக்கா தெளிங்கம்பாங்க. தொடச்சிட்டு மறுபடியும் தெளிப்பாங்க, அடிப்பாங்க. தண்ணியை எடுத்து டப்புன்னு அடிப்பாங்க. அப்போ இந்த கண்ணு கொஞ்சம் சிமிட்டி இருந்ததுன்னா ஒரு மாதிரி வந்துடும் அர்த்தம். கண்ணு சிமிட்டாமல் எடுக்காமல் இருந்ததுன்னா ரைட். இது மாதிரி தான் நம்மளும் பிரசங்கங்களில் உங்களுக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். சிலது வெளியே வந்துடுமான்னு சொல்லி, சிலது தப்பிடும். ஒரு சிலர் தப்பாதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிரசங்கங்களில் சிலருக்கு அந்த உணர்வு வந்துடும், சிலது வெளியே வந்துடும். சிலது என்ன செய்யாது, இருக்காது. சிலர் அப்படியே சொல்லுவாங்க இறந்த பிற்பாடு அன்கான்சியஸ்லே செத்து போயிட்டாங்க, மயக்கத்திலே செத்து போயிட்டாங்கம்பாங்க. அது மாதிரி சிலது என்ன செய்யும், அந்த மயக்க நிலவரத்திலே உயிர் போயிடும். நம்ம பார்க்கணும். நம்முடைய கண்ணை மூடோமா, டைம் ஆகிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்தில் ஏதாவது மயக்கம் உங்கள் பார்வையில் இருக்குமானா? இல்லை உங்களுக்கு சில மயக்கம் இருக்கும். அவன் சொன்ன இப்போ விலைக்கு சொன்னது மாதிரி, ஏன் இன்னைக்கு வரல, உங்களை காணலை, எங்கே போயிருந்தீங்க கேட்க அவன் அதிலே புரிஞ்சுக்கிடுவான். ஓ இது நம்ம ஆளாக தான் அங்கே இருக்குதுன்னு சொல்லி. இது நம்ம ஆள்னு சொல்லி அங்கே 4 பேர் 3 பேர் நம்ம வச்சுருப்போம். கண் மயக்கம். என்ன இன்னைக்கு ஃபோன் பண்ணலை, ஏன் ஃபோன் பண்ணலை நீங்கள்? நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேனே. அப்படியா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனே, ஏன் நீங்கள் எடுக்கலை? எல்லாம் ஒரு விதமான ஒரு மயக்கம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த மயக்கங்கள் எங்களை விட்டு மாறட்டையா. கேட்குற வசனத்தின்படி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் அவரை பார்த்து பொறுமையோடு ஓடக்கணும். வயசு வரம்பும் இல்லாமல் இந்த ஆவிகள் பயங்கரமான விதத்தில் ஒரு மயக்கத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டுருக்கிறது. எழுத்தின்படியே யோனாவை கப்பலுக்குள்ளே அடித்தட்டில் கொண்டு போய் அயர்ந்த நித்திரைக்கு கொண்டு வந்துட்டான். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த மயக்கத்தின் அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோகவாசிகளாய் நாம் தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.